வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி 2023 ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வெளியிட்டுட்டாங்க. அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் வந்து வெளியிட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 8/2/2024 அன்றைக்கி தான் நமக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சி எவ்வளோவோட நமக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1207 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து விட்டுருந்தாங்க. அந்த 1207 வேக்கன்சிக்கும் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து நடைபெற்றுருந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3/4 அதாவது ஜனவரி 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸாம் நடந்துருச்சு. இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டான எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை ரிசல்ட்டு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதே மாதிரியா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டைரெக்டாக அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இந்த பிடிஎஃப்பில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோல் நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரோல் நம்பர், செகண்ட் வந்து நம்மளுடைய நேம், தேர்டு வந்து ஃபாதர் நேம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய லாஸ்ட் வந்து ரேங்க் எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளுடைய ரோல் நம்பரை வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். மொத்தம் வந்து 182 பேஜ் இருக்குது. இதில் வந்து நம்ம தேடி எடுக்கணும் நேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். இதில் வந்து உங்களுடைய பிடிஎஃப் ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து சர்ச்சுங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை நேம், உங்களுடைய நேம் வந்து நேம் கூட 2-3 நபர்கள் வந்து சேமாக தான் நேம் வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுடைய ரோல் நம்பரை நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணி உங்களுடைய ரோல் நம்பர் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் ஏதாவது எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாமை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.